அண்மை செய்தி. போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்ததாக அண்மை செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரங்கள். கண்டிப்பாக சுபாஷ். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரால் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அஜித்குமார் தொடர்பான மருத்துவ பிரயோக பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. இந்த அறிக்கை நெஞ்சை உழுக்கும் அளவுக்கு அவரது மீது செய்யப்பட்டுள்ள கொடூரமான சித்திரவதையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் காணப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதில் 12 சிராய்ப்பு காயங்கள் என்றும் மீதமுள்ள அனைத்தும் இரத்தக்கட்டு, அதாவது கன்றிய நிலையில் உள்ள காயங்கள் என பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த காயங்கள் வெறும் வெளிப்படையான காயங்கள் அல்ல, ஒவ்வொன்றும் பல தாக்கங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் இதில் தெளிவாக இருக்கின்றது. காயங்கள் பல்வேறு கோணங்களில் உள்ளதால் பலர் சேர்ந்து பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியிருக்க வாய்ப்புள்ளது. குறிப்பாக அதிலும் வயிற்றின் நடுவே கம்பியால் குத்தி தாக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. மிக அதிர்ச்சி இருக்கிறது. இந்த உயிருக்கு ஆபத்தான காயமாக கருதப்படுகிறது. மேலும் தலையில் கம்பியால் அடிக்கப்பட்டதால் மூளையில் இரத்த கசிவுமானது ஏற்பட்டுள்ளது என்றும் இது அஜித்தின் மரணத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. அத்துடன் சிகரெட் சூட்டால் சித்திரவதை செய்யப்பட்டது பற்றி தகவலும் மருத்துவ அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது. இது மனித உயிருக்கே எதிரான சித்திரவதை முறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மருத்துவ நிபுணர்களின் மதிப்பீடுபடி இந்த அளவிலான தாக்கங்கள் ஒரு விபத்தில் ஏற்பட்டதாக இருக்க முடியாது. அதாவது அஜித் இறந்த 28ஆம் தேதி போலீசார் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் பதிவில் அவர் போலீசாரிடம் தப்பி செல்லும் பொழுது கீழே விழுந்து வலிப்பு ஏற்பட்டுள்ளதாக பதிவு செய்துள்ளனர். ஆனால் இது திட்டமிட்டு தொடர்ந்து பல மணி நேரங்கள் நடத்திய தீவிரமான சித்திரவதை என்றும் சட்டவிரோத விசாரணை மற்றும் படுகொலை என்றும் மருத்துவ பிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்படுகிறது. கோவில் வளாகத்துக்குள் நடந்த இந்த கொடூர சம்பவம் தற்பொழுது பெரும் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற கொடூர செயல்களில் ஈடுபட்டவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அஜித்குமாரின் கொலைக்கு தகுந்த நீதி கிடைக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சுபா.